நண்பா நண்பிகள், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இருக்க போகுது. என்னென்னா, எனக்கு வந்து படங்கள் பார்க்குறது வந்து ஓகே, அது ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குறோம், அதுலேருந்து வெளியே வந்துடுறோம். ஓகே, இப்போ சேம் டைம் ஒரு சீரீஸ் மாதிரி, அதாவது ஒரு 12-18 சீரீஸ் இருக்குன்னா, அந்த சீரீஸில் பட ரேஞ்சுக்கான சீன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றா பார்க்க முடியாது. இன்றைக்கி கட் பண்ணி நாளைக்கு என்ன நடக்கும், அதாவது சொல்லப்போனால் ஒரு சீரியல், மெகா சீரியல் மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைனடாக நிறைய கேட்டிருக்கேன் நான் சீரீஸ். ஆனால் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் தோணுச்சுன்னு வந்து ஒரு சீன், ஒரு முக்கியமான ஒரு சீன் ரீல்ஸில் பார்க்கும்போது ஒரு சீன் வந்துச்சு. அது என்னென்னா, எப்படி சொல்ல, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மாறிடுச்சு. இந்த ஹெட்ஃபோன் போட்டு ஒரு பொண்ணு, அப்போ அந்த பொண்ணோட கேரக்டர் பேர் கூட தெரியாது, மேலே போகிற மாதிரி ஒரு சீன். இது எதில் வருது, இது எந்த படத்தில் வருது, எதில் வருது, நானும் சரிக்கிட்டேன். கடைசியில் தான் கண்டுபிடிச்சேன், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒரு வெப் சீரிஸில் வந்து இது ஒரு வந்திருக்கு சீசன் 4லன்னு. அப்புறமேட்டு நம்ம போய் பார்க்க ஆரம்பித்தேன். நான் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு ஓகே, அப்போ தான் கதை ஆரம்பிக்கும் போல இருக்குன்னு போயிட்டுருக்கு. சீசன் 4 வரைக்கும் இருக்குது. இப்போ மொத்தமாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுது, என்ன மாதிரி ஸ்டோரிஸாக பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்பாயிலர் அலர்ட் தான். ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நம்ம இருக்கிற வேர்ல்டில் வந்து இன்னொரு வேர்ல்டில் இருக்கிறவங்க, ஒரு டெவில் மாதிரியாக இருக்கிறவங்க, வேறு ஒரு கிரேச்சரில் இருக்கிறவங்க வந்து நம்ம பூமிக்கு வர்ற மாதிரி ஒரு ஸ்டோரி செட்டப்பு இருந்துச்சு. யார்ப்பா அதை எடுத்துருப்பா அப்படி பார்க்க வந்து டூஃபர் பிரதர்ஸ்னு ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேர். இப்போது ஒவ்வொரு சீரீஸும் டைட்டில் வரும்ல, ஓகே இவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் டைரக்ஷன். ஆனால் ரைட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டர்ஸை மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ ரைட்டர்ஸ் வேறையாக இருப்பாங்க, டேரக்டர் வேறையாக இருப்பாங்க. ரைட்டர் எழுதுல தான் டேரக்டர் போயிட்டு டைரக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி அங்கே வந்து ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஒவ்வொரு ரைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அது ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க போய் பார்க்கும்போது தான் சொல்கிற டைலாக்ஸ். நான் தமிழில் தான் பார்த்தேன். தமிழில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, சொல்லப்போனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸுக்கு வந்து ஒரு தனி ஃபேன்ஸே இருக்குது. இப்போ அனிமிக்கு எப்படி ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கோ, மார்வலுக்கு எப்படி ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கோ, டிசிக்கு எப்படி இருக்கோ, அந்த மாதிரி நிறைய படத்துக்கு, ஒரு சீரீஸுக்கு. இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நமக்கு ரொம்ப என்னதான் அது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரினாலும் அதுக்குள்ளே ஒரு எமோஷன், ஒரு லவ், 4 பசங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேண்டசின்னு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எமோஷனலாக தான் மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது அப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச டார்க்கு, பிரேக்கிங் பேட் பிடிக்கணும், பெக்கி பிளைண்டர்ஸ், இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைனாக கேட்டிருக்கேன். ஆனால் நான் எபிசோடாக பார்த்தது வந்து இது தான். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சீசன் 4 வரைக்கும் இருக்குது. சீசன் 4ல் ஒவ்வொரு சீசன் முடியும் போது ஒரு ஹையோடு முடியுது. அந்த மாதிரி சீசன் 4ல் ஒரு ஹையோடு இருக்குது. சீசன் 5 அக்டோபர் 2 வால்யூமாக பிரிச்சுருக்காங்க. அக்டோபர், நவம்பர்ன்ட்டு. வெயிட்டிங் ஃபார் ஹெட்டிங்லேயே வெறியாகுது, அந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம். நானும் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து ஏதோ நம்ம பார்த்ததை வந்து ஒருத்தங்க சொல்லும்போது, இத்தனை பேர் சொல்லும்போது ஒரு விதமான என்ன சொல்ல, ஒரு ஷேர் பண்ணிக்கிறதா. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நம்ம பேசுகிறோம், ஷேர் பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சவன்கிட்ட பேச போகிறோம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரீசெண்டாக பார்த்தது வந்து ரொம்ப பிடிச்ச சீரிஸ். ஸோ அந்த மாதிரி கேஸ்டிங்குமே வந்து 2016 இப்போ 24 அந்த எலன் கேரக்டர் பண்ணவங்க இருக்கட்டும், மைக் கேரக்டர், ஜஸ்டின் கேரக்டர், லூக்கஸ், மேக்ஸ், அப்படியே ஒரு கேரக்டர் பண்ணவங்க வந்து இப்போ வளர்ந்துருக்கும் போது போய் பழசை பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருந்தவங்க இப்படி சேஞ்ச் ஆகிருக்காங்கன்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப ஒரு பயங்கரமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச, எமோஷனலை கன்வே பண்ணி யோசிக்க வச்ச ஒரு வெப் சீரிஸ் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். சீசன் 5க்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். அதுவும் பார்த்துட்டு அதுக்கும் வீடியோ பண்ணுவோம். இவ்வளோதாங்க நான் இந்த வீடியோ சொல்ல நினச்சது. நான் இந்த சீரியஸை பற்றி மட்டும்தான் பேசணும்னு வந்தேன். இந்த சீரீஸோட சஜஷன்ஸ் வந்திருக்கோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க,
உங்கள் வெப் சீரிஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, பாய்.